வணக்கம். MBBS BDS கவுன்சிலிங் ஆல் இந்தியா கோட்டா MCCயோட ரவுண்டு 2 ரிசைன் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் ரிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களே நிறைய பேர் வந்து சார் என்ன சார் ரவுண்டு 1ல் வந்து எங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு ஆல் இந்தியா கோட்டாவில், எங்களுக்கு வந்து ரிசைன் பண்ணுற டேட்டை வந்து 24ஆம் தேதி வரைக்கும் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ 29ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ நமக்கு காலேஜ் வந்து ரவுண்டு 2ல் உங்களுக்கு சீட் அலாட் ஆகியிருந்தா MCCயில் ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு செப்டம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது. அதே நீங்கள் ரிசைன் பண்ணுறதுன்னா நமக்கு செப்டம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் போட்டாங்க. இப்போ ஆல் இந்தியா கோட்டாவோட தேர்ட் ரவுண்டு 3ங்கிறது செப்டம்பர் 29ஆம் தேதி தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த டேட் வரைக்கும் நமக்கு ரிசைன் பண்ணின்றதை அப்படியே தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க, ஆல் இந்தியா கோட்டாவில் ரவுண்டு 1ல் நமக்கு சீட்டு கிடச்சிருந்து இப்போ நம்ம ரிசைன் பண்ணணும்னு நினச்சா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் ரிசைன் பண்ணிக்கலாம். அதே போல் நமக்கு வந்து ரவுண்டு 2ல் வந்து சீட்டு இப்போ வந்து நமக்கு புதுசாக அலாட் ஆகிருக்கு, இல்லை சார் எனக்கு ரீ அலாட் ஆகிருக்கு அப்படி இருந்தாலும் ஆல் இந்தியா கோட்டாவில் ரவுண்டு 2ல் நமக்கு ப்ரீ எக்ஸிட் கிடையாது. அதனால உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் கட்டாயமாக பிடித்து கொள்ளப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சீட்டு கிடச்சி நீங்கள் காலேஜுக்கு போகலனாலும் செக்யூரிட்டி டெபாசிட் பிடிச்சிருவாங்க. அதாவது 5000 10,000 கவர்மெண்ட் காலேஜ்னா, இல்லை 2 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டினா கட்டாயமாக அந்த பணத்தை பிடிச்சிருவாங்க. இல்லை சார் நான் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ நான் ரிசைன் பண்ண போகிறேன் செப்டம்பர் 29ஆம் தேதிக்குள்ளனா, அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரிசைன் பண்ணாலுமே உங்களுக்கு ரவுண்டு 2ல் சீட்டு கிடச்சிருந்து நீங்கள் ரிசைன் பண்ணினாலும் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் கட்டாயமாக பிடித்து கொள்ளப்படும். இதுதான் ஆல் இந்தியா கோட்டாவோட ரூல்ஸ். ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டு கவுன்சிலிங்க்கு வருவோம். தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு சொல்லணும்னா நாளைக்கு நமக்கு, அதாவது செப்டம்பர் 24ஆம் தேதி ரிசல்ட்டு, ரவுண்டு 2வோட ரிசல்ட்டு. ஒரு வெத்து பேப்பர் ஒன்று வந்துச்சு. எல்லாரும் பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. வெத்து பேப்பர் கிடையாது, நம்மளுடைய தமிழ்நாடு அதாவது செலெக்ஷன் கமிட்டிலேருந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க சொல்கிற மாதிரி உண்மையாக எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு, அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு தான் இந்த நோட்டீஸே கொடுத்துருக்காங்க. அதிகமான ஃபீஸ் வாங்காதீங்க, நம்மளுடைய NMC சொல்லக்கூடிய எல்லா ரூல்ஸையும் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிங்க, இல்லாட்டி உங்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு நோட்டீஸாங்க. ஒரு மாணவர்களுடைய அந்த கவலை வந்து புரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், எந்த தனியார் கல்லூரி இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபீஸை வந்து வாங்கிட்டாங்கன்னாவே போதும். எவ்வளோ போராட்டம் பாருங்களேன். நீட் எக்ஸாம் எழுதி அதில் நல்ல ரேங்க் வாங்கி, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேங்க் வாங்கி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டத்தில் ஒரு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இல்லாட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு எடுத்து அதுக்கு இத்தனை லட்ச ரூபா பணம் கட்டலான்னு பார்த்தா அவங்க தான் இந்த ஃபீஸு நாங்கள் வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது இல்லாமல் நாங்கள் அந்த ஃபீஸு இந்த ஃபீஸு அது இதுன்னு சொல்லி ஒரு மாணவர்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாங்க. 4.5 லட்சம் வாங்கணுங்கிறாங்க கவர்மெண்ட் கோட்டாவில், ப்ரைவேட் காலேஜில் MBBSக்கு. அதை விட வந்து கண்ட ஃபீஸெல்லாம் சேர்த்து 7-8 கிட்ட போயிடுது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபீஸு, கிட்டத்தட்ட வந்து 15 லட்சம். அதை விட வந்து அள்ளி வீசுகிற மாதிரி இருக்குது. மோசமான வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வாங்குறாங்க. கண்ட ஃபீஸ் வந்து நம்ம எல்லா காலேஜும் வாங்குறாங்கன்னு சொல்ல முடியாது, சில கல்லூரிகள் வாங்குறாங்க. இந்த மாதிரி நோட்டீஸ்லாம் ரிலீஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறது தான் உண்மையான தகவல். இது வந்துக்கிட்டு தான் இருக்கும், இப்படி வருவதும் போவதும் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரவுண்டு 2ல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்த உடனே எல்லாருக்குமே வந்து பல குழப்பங்கள், பல கொஸ்டின்ஸ்லாம் வரும் ஒரு பக்கம். ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன், நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது. இப்போ வந்து MBBS BDSல வந்து நமக்கு 7.5 ரிசர்வேஷனில் குறிப்பாக MBBS சீட்டு ஒரு 3 சீட்டுக்கிட்ட வந்துருந்து நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணியிருந்தாங்க. BDSக்கும் நிறைய பேர் வந்து 7.5ல் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு திட்டம். 7.5ல் உங்களுக்கு சீட்டு இந்த ரவுண்டில் கிடச்சிருச்சுன்னா ரவுண்ட் 2ல் ஃபுல் ஃப்ரீ. எந்த ஒரு இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு திட்டம் எங்கேயுமே கிடையாது. நமக்கு 7.5ல் சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா ஃபுல் ஃப்ரீயாக படிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் கோட்டாவில் நமக்கு MBBS சீட்டு, அதே போல் BDS சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா MBBSக்கெல்லாம் கிட்டத்தட்ட 4.5 வருஷத்துக்கு நமக்கு ஒரு வருஷமும் வந்து 1,25,000 கம்மி பண்ணுறாங்க. BDSனால் ஒரு 40,000 கம்மி பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருந்ததுன்னா. ஸோ இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. அதே போல் ரொம்ப முக்கியமாக நமக்கு வந்து புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டத்திலேருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து நமக்கு 1000 ரூபாங்கிறது வரப்போகுது. யாருக்கு 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்தவங்க, இல்லாட்டி அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலு இல்லாட்டி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்களுக்குலாம் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் ஒரு திட்டமாக இருந்தாலும் இதில் மிகப்பெரிய ஒரு நல்ல திட்டம் இந்த கம்யூனிட்டியில் ரொம்ப முக்கியமாக SC SCA ST கன்வெர்டர் கிறிஸ்டின் இந்த மாணவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடம் கிடச்சிருந்துச்சுன்னா
அவங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருந்ததுன்னா கட்டாயமாக அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய டியூஷன் ஃபீஸை கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் சீட்டு கிடைச்சிருந்தாலும் ரைட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைச்சிருந்தாலும் ரைட்டு, அவங்களுக்கு என்ன ரொம்ப கவனமாக கேட்டுக்கணும். அவங்களுக்கு 2.5 லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருந்தால் அந்த 4.5 லட்சம் ஃபீஸோ இல்லை 15 லட்சம் ரூபா ஃபீஸோ எல்லாத்தையுமே அரசே கட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை எல்லா கல்லூரியும் உண்மையாக ஒத்துக்குருவாங்களா ப்ரைவேட் காலேஜ்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் கேள்விக்குறி. காரணம் என்னென்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் கவர்மெண்ட் கோட்டாலேயோ இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ இப்போ பிடிஎஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஃபீஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய அரசே கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஒரு பெரிய சிக்கல் என்ன வருதுன்னா, அங்கே வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த பணம் போகுது. அது கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்துக்கிட்ட போயிடுறதுனால சில கல்லூரிகள் இப்போவே அந்த பணத்தை கட்டுங்க, ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் நீங்கள் பணத்தை கட்டுங்க, அடுத்த வருஷத்துலேருந்து உங்கள் கைக்கே அந்த பணம் வந்துடும், நீங்கள் எடுத்து கட்டிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு ஒரு ஆப்பு வைக்கிற வேலை தான். நிறைய பேருக்கு வந்து இப்போ கடன் வாங்கி ஒருத்தவங்கலாம் பார்க்குறேன் என்னுடைய கமெண்டில், நான் போய் வீட்டு பத்திரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடமானம் வச்சுருக்கேன் இப்படிலாம் சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? அந்த மாதிரி கஷ்டத்துலையாவது நம்ம பிள்ளைய வந்து எப்படியாவது எம்பிபிஎஸ் படிக்க வச்சுருவோம், எப்படியாவது நம்மளுடைய பையனை வந்து இத்தனை வருஷமாக அவன் போராடிட்டு வந்துட்டு இருக்கான், எப்படியாவது சீட்டு கிடைச்சா போதுங்கிற ஒரு அவல நிலையில தான் மாணவர்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே விடிவு நமக்கு பிறக்க போகிறது கிடையாது. நம்ம எல்லாத்தையும் தாண்டி தான், கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு ஒரு சீட்டு வாங்குறதுக்கு இவ்வளோ போராட்டமாக நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதனால மாணவர்கள் கொஞ்சம், நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஆனால் ஆல் இந்தியா கோட்டாவில் நமக்கு எம்சிசிலலாம் வந்து சீட்டு கிடைச்சிச்சுன்னா எந்த ஒரு பலனும் இல்லை. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து நமக்கு டிமுடி யூனிவர்சிட்டியில் எந்த ஒரு பலனும் இல்லை. எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீட்டு கிடைச்சிருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பணம் இந்த வருஷம் கட்ட முடியலைனாலும் லோன் எடுத்து எப்படியாவது உங்களுடைய பிள்ளைங்களை நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கு பார்க்கலாம். ஏன்னா அப்படியே டிலே ஆகி போயிட்டு இருக்கனால எஜுகேஷன் லோன்லாம் வாங்கி வச்சு நீங்கள் படிக்க வைக்கலாம். சீட்டு கிடைக்கணும் சார், நீங்கள் வேறு சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, ஆமாம் சீட்டு சில பேருக்கு அலாட் ஆகும், சில பேருக்கு ஏன்னா மார்க் பார்டரில் உள்ளவங்களாம் ஒரு மாதிரி குழப்பத்தில் தான் இருந்துட்டு இருப்பீங்க. இப்போ இந்த அப்டேட்டோட வந்தேன். இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு போயிடுறேன். ரவுண்டு 2ல் தமிழ்நாட்டில் நமக்கு ப்ரீ எக்ஸிட் இருக்குது, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ரவுண்டு 2ல் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிருந்தா நீங்கள் வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறேன்னா பண்ணலாம், பண்ணாமல் விடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே ப்ரீ எக்ஸிட் இருக்குது. பட் ஆனால் நமக்கு காலேஜே ஜாயின் பண்ணியிருந்தாலும் நமக்கு தமிழ்நாட்டிலேயும் ரிசைனிங் டேட்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ரிசைனிங் டேட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரிசைனிங் டேட்டுக்குள்ளே காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு ரவுண்டு 2ல் கிடைச்ச காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ரிசைன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே பண்ணாமல் போனீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணுற அந்த டேட்டு சொல்லி அதுக்கப்புறம் போய் நீங்கள் ரிசைன் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நமக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டு, அதுக்கப்புறம் 10 லட்சம் அபராதம், இதெல்லாம் எல்லாமே இருக்குது. இங்கே நமக்கு வந்து அவங்க சொல்கிற அந்த ரிசைனிங் டேட்டெல்லாம் தாண்டி அப்படியெல்லாம் யாரும் போயிட மாட்டாங்க. ஏன்னா ரவுண்டு 2ல் சீட்டு கிடைச்சா போய் படிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தில் தான் நிறைய மாணவர்கள் இருக்கீங்க. ரிசல்ட் நல்லபடியாக வரும். நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக ரிசல்ட் வந்த பிறகு எல்லா அப்டேட்டையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டு, ஆல் இந்தியா கோட்டாவில் சீட் அலாட் ஆகிருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு செப்டம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் ஆல் இந்தியா கோட்டாவில் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரிசைன் பண்ணுறதுக்கு சீட்டை வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணால் தான் ரிசைன் பண்ண போகிறீங்க. ரிசைன் பண்ணுறதுக்கு வந்து ரவுண்டு 1 சீட்டை ரிசைன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு செப்டம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் போட்டி இழுத்து தள்ளி வச்சுருக்காங்க. அதனால ரவுண்டு 3 ஆல் இந்தியா கோட்டாவில் கொஞ்சம் இன்னும் டிலே ஆகி போகுமா ரவுண்டு 3 ஆரம்பிக்கிறதுக்குங்கிற ஒரு கேள்வி வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் மேற்கொண்டு எங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்குது சார், இன்னும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை வேறு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் ஆல் இந்தியா கோட்டா சீட்டை வந்து நான் இப்போ அடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? ஏன்னா 3rd ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே ரீஅலாட்மெண்ட்டுங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டிலே இருக்குது. ஆல் இந்தியா கோட்டாலையுமே நமக்கு எம்சிசிலையுமே நமக்கு ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கிடைச்சி அந்த காலேஜ் பிடிக்காமல் இருந்தாலும் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியையும் சொல்லிக்கிறேன். சரியா? தேங்க்யூ வெரி மச். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடி. தேங்க்யூ வெரி மச். பாய் பாய். டிடிஜிஎஸ். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.